ஒரு சிறிய நரியின் பெரிய பயணம். ஒரு சிறிய நரி தன் வீட்டை கண்டுபிடிக்க பல சவால்களை சார்ந்த தன்னம்பிக்கையையும் தைரியத்தை கொண்ட கதை. பிரியமான ஆனால் பயந்து போன சிறிய நரி, அறிவான பீனிக்ஸுக்கு வழிகாட்டும் ஒரு ஆந்தை, பிறகான கனிவான ஒரு கரடி, பழத்தின் பயம் ஒரு அடர்ந்த காட்டில் பீனிக்ஸ் என்ற ஒரு சிறிய நரி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு தவறி விட்டது. பெரிய காட்டை பார்த்ததும் அதற்கு பயம் வந்தது. அது தனியாக அழுது கொண்டே நின்றது. நான் இருக்கிறேன், என் வீட்டை எப்படி கண்டுபிடிப்பேன் என்று புலம்பியது ஆந்தையின் உதவி. அப்போது மரத்தின் மேலே அமர்ந்திருந்த ஒரு புத்திசாலி ஆந்தை அதை கண்டது. ஏன் அழுகிறாய் சிறிய நரியே என்று கேட்டது. தன் கதையை சொன்னது. ஆந்தை கவலைப்படாதே, உன் வீடு ஒரு பெரிய உயரமான மலையின் உச்சியில் இருக்கிறது. ஆனால் அங்கே செல்ல பல ஆபத்துக்கள் உள்ளன. உனக்கு தைரியம் இருக்கிறதா என்று கேட்டது. பிலி சற்று யோசித்து, என் வீட்டை கண்டுபிடிக்க எனக்கு தைரியம் வேண்டும் என்று உறுதியாக கூறியது. கரடியின் உதவி. ஒரு அடர்ந்த காட்டில் பீனிக்ஸ் என்ற ஒரு சிறிய நரி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு தவறி விட்டது. பெரிய காட்டை பார்த்ததும் அதற்கு பயம் வந்தது. அது தனியாக அழுது கொண்டே நின்றது. ஒரு அதற்கு கடக்க வேண்டியது. அதற்கு நீச்சல் தெரியாது. பயந்து நின்ற போது ஒரு பெரிய கரடி அங்கே வந்தது. கரடி பீனிக்ஸுக்கு, இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டது. பீனிக்ஸ் தன் பயணத்தை பற்றி சொன்னது. கரடி கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன் என்று கூறி பீனிக்ஸை தன் முதுகில் சுமந்து கொண்டு ஆற்றை கடந்து சென்றது. புதிய நண்பர்கள் ஆற்றை கடந்ததும் பீனிக்ஸுக்கு கரடிக்கு நன்றி சொன்னது. அதன் பயணம் தொடர்ந்த போது ஆந்தை மற்றும் கரடியை போல பல புதிய நண்பர்களை சந்தித்தது. ஒரு குரங்கு பழங்களை கொடுத்தது. ஒரு முயல் வழி காட்டியது. ஒரு பாம்பு பதுங்கி கொலையிடம் கொடுத்தது. ஒவ்வொரு நண்பரும் பீனிக்ஸுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவினார்கள். இலக்கை அடைதல் பல நாட்கள் பயணத்திற்கு பீனிக்ஸ் மலைக்கு அழுத்தில் வந்தது. ஆந்தை சொன்னது போல அந்த மலை மிகவும் உயரமாகவும் ஏற கடினமாகவும் இருந்தது. ஆனால் பீனிக்ஸுக்கு இப்போது பயம் இல்லை. அது தன்னம்பிக்கையுடன் மலையை ஏற தொடங்கியது. மெதுவாக ஆனால் உறுதியாக அது மலையின் உச்சிக்கு சென்றது. அங்கே அதன் குடும்பத்தினர் அதற்காக காத்து கொண்டிருந்தனர். மகிழ்ச்சியான முடிவு. பீனிக்ஸ் குடும்பத்தினரை கண்டதும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அது தாய், நீ எங்கே போயிருந்தாய் பீனிக்ஸ் என்று கேட்டார். பீனிக்ஸ் பெரிய பயணத்தை பற்றியும் அதன் வழியில் சந்தித்த நண்பர்களை பற்றியும் சொன்னது. அனைவரும் பீனிக்ஸ் தைரியத்தை பாராட்டினார்கள். கதையின் நீதி, தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல, அது பயத்தை பொருட்படுத்தாமல் முன்னோக்கி செல்வது.